டிஆர் பாலு திருப்பெரும்புதூர் தொகுதி எம்பிங்க. ஸோ அவரை பற்றி இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத ஒரு காதுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் 2 காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக அவங்க என்னோட தந்தையை என்ன மிரட்டியிருக்காங்க அப்படின்றத அவரே சொல்லுவார், நீங்கள் கேளுங்க. என்ன பிரச்சனை, உன்னை என்ன மிரட்டினாங்க சொல்லு கொஞ்சம். என்னோட மகன் சிவராமகிருஷ்ணன் டிஆர் பாலு எம்பி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பத்தி யூடியூப்ல போட்டதால நீ எனக்கு ஒரு 4 வீடு இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல. அதுல பேரூராட்சி தலைவர் அம்மா இருக்காங்க. அவங்க கணவர் ஸ்ரீபெரும்புதூர் செயலாளர். அவர் என்ன நேற்று கூப்பிட்டு எப்படி நீ உன் மகன் இந்த மாதிரி எப்படி போடலாம், பாலுவை பத்தி என் கட்சியை பத்தி எப்படி போடலாம், அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவ, எப்படி நீ குடிநீர் கனெக்ஷன் வாங்குவ, எப்படி நீ இப்ப பாதாள சாக்கடை கனெக்ஷன் வாங்குவ, எல்லாம் என்னாலதான் வரணும், எப்படி பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு நேற்று என் தலைவர் சொன்னாரு. சரிப்பா, அவரு சத்தி அவர் என்னவா இருக்காரு, திமுக என்னவா இருக்காரு அவரு? பேரூராட்சி நகர செயலாளர். நகர செயலாளர். அவர் மனைவி தலைவர், பஞ்சாயத்து போர்டு தலைவர். அதான் அவரு தலைவர். அதான் திருப்பெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் அவங்களோட மனைவி, அவங்க பேர் என்னது? சாந்தி. சாந்தி. ஓகே, திருமதி சாந்தி. உன்னை மிரட்டுறவர் அவரோட வீட்டுக்காரர் உன்னை மிரட்டுறாரு, இந்த மாதிரி எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு. எப்படி இது பண்ணுவீங்க, நீ வரி போடுவியா, எப்படி நீ பாதாள சாக்கடை வாங்குவ, குடிநீர் கனெக்ஷன் எப்படி வாங்குவ பாக்கலாம் அப்படின்னு என் மகன் யூடியூப்ல போட்டதால அவர் இந்த மாதிரி சொல்றாங்க. தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, பர்டிகுலரா திருப்பெரும்புதூர் தொகுதி என்னோட சொந்த ஊர் அப்படின்றதுனால திரு டிஆர் பாலு அவர்கள் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டாரு அப்படின்றத பத்தி ஒரு காணொலி போட்டா அதுக்கு என்ன பண்ணணும், ஏன்பா இந்த மாதிரிலாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் நாங்க வருங்காலத்துல நிவர்த்தி பண்றோம் அப்படின்றது வேற ஒரு விஷயம். ஆனா அதை விட்டுட்டு நீ என்ன வீடு வச்சிருக்கல, நீ எப்படி கரண்ட் வாங்கிடுவே, நீ எப்போ குடிநீர் வாங்கிடுவே, நீ எப்படி ட்ரைனேஜ் சப்ளை வாங்கிடுவே அப்படின்னு சொல்லி மிரட்டுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சரிங்க, இப்ப அவங்க என்ன நோண்டிட்டாங்க, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்து போர்டு என்னென்னலாம் கோல்மால் பண்ணியிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் இந்த கடந்த 3 வருஷமா பண்ணியிருக்காங்க, அதுல எத்தனை கோடி என்னென்ன ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நான் வெளில எடுக்க போறேன். ஆர்டிஐ போட்டு அந்த முழு தகவல்களையும் மக்களுக்காக நிறைய காணொலிகளா நான் பதிவேற்றம் செய்ய போறேன். ஸோ இவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படணும். பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, திமுக மாதிரியான பெரிய, இந்த திமுகவுக்கு என்னங்க நான் என்ன எதிரியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பிஜேபியே ஸ்ரீபெரும்புதூர்ல ஆட்சி பண்ணாலும் சரி, இல்ல ஏடிஎம்கே ஆட்சி பண்ணாலும் சரி, இல்ல என்டிகேவே ஆட்சி பண்ணாலும் சரி, யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற சாதாரண மனுஷன் நான் எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசல. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் என்ன பண்ற தவறிடுறாங்க பாத்தீங்களா? அதாவது கடிவாளம் போட்டு தனக்கு கீழே இருக்கிற ஆட்களை அவன் கடிவாளம் போறதுக்கு தவறுறதுனாலதான் திமுக மேல இவ்வளவு ஒரு கெட்ட பேரு வருது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்குதுங்க. சோ கண்ணுக்கு தெரிஞ்சு, அதாவது எல்லாருமே காசு சம்பாதிக்கணும். ஏதோ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியட் இருந்தது, யாருன்னா பெருசா இருக்கலாம், அவங்களும் லஞ்சம் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லல. பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசா மக்களை ஸ்ட்ரெயிட்டா அஃபெக்ட் பண்ற அளவுக்கு கிடையாதுங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டைரக்டா அஃபெக்ட். ஒரு கல்லு மண்ணு ஜல்லி போய் இறங்கினாலே உடனே இன்னைக்கு இவ்வளவு காசு கொடு, அவ்வளவு காசு கொடு, இத்தனை லட்சம் கொடு அப்படின்னு எவ்வளவு ஊழல், எவ்வளவுங்க பொறுக்க முடியல உண்மையிலேயே. இவ்வளவுதான் ஒரு லிமிட். இதுக்கு மேல திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்து போர்டோட என்னென்னலாம் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ, நீ பணாயில் வாங்கியிருந்தா கூட அதோட மொத்த டீடைல்ஸும் வெளியிடப்படும். இது உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்